முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சியில் தெரிவிக்கிறார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று. எப்போ அவர் போதைக்கு அடிமையாகி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சீரழிஞ்ச பிறகு அவருக்கு உபதேசம் சொல்றார். நாங்கள் சொல்லிக்கிட்ட போதே இதை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்கு முந்தி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி போதைக்கு ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறார். இப்பதான் உறுதிமொழி எடுக்கிறார். இன்றைக்கு 4 ஆண்டுமா போதைப் பொருள் அமோக விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போதான் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறார். இதோட முதல்ல டிஜிபி இருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும், போய் பெற்று போயிட்டார். இந்த போதை பொருளை ஒழிப்பதற்கு 2.0 3.0 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவரே அறிவிச்சது, டிஜிபி அவர்களே அறிவிச்சு தமிழ்நாட்டில் போதை ஒழிக்கப்படும், அதற்காக 2.0 3.0 4.0 கடைசியில் ரிட்டையர் ஆகி போனதான் மிச்சம். இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலை. ஆக இன்றைக்கு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. அவருடைய கையில் கட்டப்பட்டிருக்குது. ஒரு செயலிலிருந்து அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் மாறினால்தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும், தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட அவலநிலை இன்றைக்கு ஆட்சியாளர்களை பார்க்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்றார், அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. நிறைவேற்றிருக்காங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? அதே போல நம்முடைய மாணவர்கள் கல்விக்காக வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடனை தள்ளுபடிக்காங்களா வங்கியில்? சரியா? அதோட நீட் தேர்வு ரத்துனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய அறிவிப்பை கேட்டு நம்முடைய மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகாமல் இருந்ததுனால 25 விலை மதிக்க முடியாத மாணவனுடைய உயிர் போனதுதான் மிச்சம். அதுக்கு முழு பொறுப்பு திமுக தான். அது மட்டும் இல்ல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். பாப்பா, ஸ்ரீரங்கத்தில் வந்து ரசித்து சொல்லிட்டு போ, மக்கள் கேட்கட்டும். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீ எண்ணி பாருங்க. அப்படியே அழகா கவர்ச்சிகரமா பேசுவாங்க. இதெல்லாம் வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போடுகின்ற நாடகம். இப்படி நாடகத்தை போட்டு தான் பேசி பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க. எப்ப கொடுத்தாங்க? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டாந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு நாங்க கொடுத்த அழுத்தத்தில் தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த நம்முடைய தாய்மார்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல திரு ஸ்டாலின். அண்ணா திமுக என்ற கட்சி இருந்ததுனால இந்த அரசுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க 28 மாசம் கழிச்சு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு 20 நாளைக்கு முந்தி இதே முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பதா சொல்றாங்க. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் போச்சு, 52 மாசம் போயிடுது, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இப்போ வந்து விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு அந்த உரிமை தொகை கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அந்த 30 லட்சம் வாக்குகளை பெறுவதற்காக இவர்கள் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கியிருக்காங்க. அவர் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல,
அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்து இந்த அரசாங்கம் கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து அந்த அவருடைய வாக்குகள் திமுகவுக்கு தேவை. அதனால விதிகளை தளர்த்தி இப்போது 30 லட்சம் பேருக்கு தருவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எண்ணி பார்க்க வேண்டும். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைக்கு 1500 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். மாதந்தோறும் 1500 ரூபா கொடுக்கணும். ஆனால் பொய்யை பேசி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் கொடுத்த அழுத்தத்தில் தான் இந்த 1000 ரூபா உரிமை தொகை கிடைக்கிறது என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். இந்த அம்மா மினி கிளினிக் மட்டும் இந்த பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அம்மா மினி கிளினிக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திறந்தோம். அது ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அம்மா மினி கிளினிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெறலாம். மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நோய் ஏற்பட்டால் சிகிச்சை அளிப்பாங்க. அது நல்ல கிடைச்சது, மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அது பிடிக்கல. ஆக திமுக அண்ணா திமுக கட்சிக்கு மக்களிடத்தில் நன்மதிப்பு கிடைக்குது என்று அரசியல் கால் பிடிச்ச காரணமாக அந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். இந்த 2000 அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். நீ 2000 தான் ரத்து பண்ண. நாங்கள் ஏழைகளுக்காக இந்த அரசு கட்சி தொடங்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும், தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும் என்றதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்த மக்களுக்கு நன்மை செய்கின்ற திட்டத்தை ரத்து செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு 2000 அம்மா மினி கிளினிக்கில் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே மாதிரி இந்த ஆட்சியில் எதுவுமே கிடைக்காது. முட்டை கூட திருடுறாங்கிறாரு. நீங்க எதோ திருடுறாங்க, நான் அதெல்லாம் வர்றேன். இந்த ஆட்சியில் பணத்தை திருடலாம், நகையை திருடலாம், உடம்புல இருக்கிற பார்ட்டியை திருடுறாங்க. எங்க போய் பார்க்கணும்? மக்கள்லாம் உஷாரா இருங்க. திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தீங்களா, உடனடியாக ஸ்கேன் பண்ணி உங்கள் உடலில் இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துக்கு செக் பண்ணிக்க. ஏன்னா உங்களுக்கு பத்திரிகையில் வந்திருக்குது, ஒரு எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடந்ததாக வந்தது. அதே திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம் சோதனை பண்ணி ஆய்வு பண்ணி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிச்சு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. தவறு நடந்திருக்குல்ல. யாரு? திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கமே அங்கே சோதனைப்படுது. அதில் சோதனையில் தவறு நடந்த கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களே ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கைது பண்ணல. தவறு அல்லவா? நீதிமன்றம் மிக மோசமாக பேசியிருக்குது. இன்றைக்கு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இதற்கென்று ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு நேரடி பார்வையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒரு பெண்மணி அந்த கிட்னியை அதுக்கு ஒரு ரேட்டை பேசி அவர்களை ஏமாற்றி அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போய் அந்த பெண்மணிகிட்ட கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கொடுமை பார்த்தீங்களா? பள்ளிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமாக இந்த அரசாங்கத்தில் வறுமை தானே மிச்சம், வேற என்ன இருக்குது? மக்கள் கண்ட பலன் வறுமை. அப்படிப்பட்ட வறுமையில் இருக்கின்ற மக்களை அவருடைய உறுப்புகளை முறையாக எடுக்காம திருடுறது குற்றம் அல்லவா? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் நீதிபதி. மக்கள் உடம்புல இருக்கிற உறுப்பை திருடுறீங்க, நாட்டில் ஆட்சி பண்ணலாமா? நாட்டு மக்கள் எதற்காக? காப்பாற்றுவதற்காக நாட்டு மக்கள் அவரிடத்தில் ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்களுடைய உறுப்புகளையே திருடுற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று தான். அதோட ஏழை மக்கள் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் சாதாரண குடிசை வீடாக இருந்தாலும் சரி, வீட்டு மனை இருந்தாலும், ஏழை விவசாய தொழிலாளி அல்லது தொழிலாளி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் அதிமுக அரசாங்கம், நிலம் இல்லாமல் நிலத்தை வாங்கி அதிமுக அரசாங்கமே வீடு, காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் மதிப்பில் கட்டி கொடுக்கப்படும்.
அதுபோல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர் அவர்கள் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வாகனம் வாங்குவதற்கு அந்த ஓட்டுநர் சங்கத்தில் உறுப்பினர் இருந்தால் அவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்கிட்ட பொழுது அதில் உறுப்பினராக இடம்பெற்றவர்களுக்கு, சங்கத்தில் உறுப்பினராக இடம்பெற்றவர்களுக்கு 75,000 ரூபா ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கப்படும். அதே போல் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது ஒரு வருடம் கொரோனா காலம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில் அரிசி, விலையில் சக்கரை, விலையில் எண்ணெய் கொடுத்தோம்ல. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோமில்லைங்க. இப்படி ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது, நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்க நான் நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, அப்போ பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு, கல்லூரியில் ஆன்லைன்லேயே நாங்கள் தேர்வு எழுதலாம்னு அறிவிக்கப்பட்டு ஆன்லைனில் தேர்வு எழுதி பட்டம் வாங்கினாங்க நம்முடைய கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள். அதே போல் பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லாமே ஆல் பாஸ். அதோட எப்பொழுது பார்த்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவர்லாம் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சிட்டு அடிமையாயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சொந்தக்கார வீட்டில் ரெய்டு, அதனால் போய் அடிமையாயிட்டேன். எனக்கு சொந்தக்காரன் நிறையா இருக்கிறாங்க, அவர் வீட்டில் ரெய்டு ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதில்ல, நீங்கள் வச்சதில்லைங்க. அப்போ வெற்றி பெற்று மத்தியில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ திமுகவை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சர் ஆனாங்க. போட்டோம் கருணாநிதி எப்படி கொஞ்சம் கொலவராரு. அப்போ திரு முரசொலி மாறன் கூட்டிருக்காருல்ல. இவர்கள் கூட்டு வச்சா நல்ல கட்சி, அதிமுக கூட்டு வச்சா மோசமா. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, அப்போ போட்டிக்கிட்டீங்க. ஆக இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. இதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சுயநலவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நிறமாறும், ஆனால் திமுக அப்பப்போ நிறமாறிக்கும். ஆளுகின்ற பொழுது ஒரு ஏற்பாடு, எதிர்கட்சியாக இருக்கிற ஏற்பாடு. இதே திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். முதலமைச்சரான பிறகு வெள்ளக்குடை பிடிச்சார், வெள்ளக்குடை பிடிச்சார். வெள்ளக்குடை வேந்தன், வெள்ளக்குடை வேந்தன். ஆக பிடிச்சிதான் அவனு, பிடிக்கலன்னா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல. ஆக அதிமுக அப்படி இல்லை. எங்கள் இதில் மடியிலே கிடமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வராத திமுகவை அகற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் அறிந்த திமுகவை அகற்ற வேண்டும். 2 கட்சியும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், ஒத்த கருத்து. அதனால் கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். சிந்திச்சு பாருங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் போது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நிறைய திட்டங்களை பெற்றோம், நல்ல உறவோடு இருந்தோம். தேர்தல் நேரத்தில் தான் எதிர்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சியான பிறகு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு, ஒரு அரசாங்கத்துக்கு அழகு. அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டோம். மத்தியிலிருந்து பல திட்டங்களை கொண்டு வந்தோம், பல தேசிய நெடுஞ்சாலைகளை கொண்டு வந்தோம். ஒரே திட்டம் இந்தியாவில், ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி. எந்த அரசாங்கமும் மாநில அரசு பேரில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 பாரத பிரதமர் சொல்லி 63,000 கோடி ஒரு திட்டத்திற்கு நிதி பெற்ற அரசாங்கம் அதிமுக. இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி அனுமதி கொடுத்ததே மத்திய அரசு கிடையாது. அந்த அனுமதியை பெற்று தந்தது அதிமுக அரசு. அது மட்டும் இல்லை, பல்வேறு ரயில்வே மேம்பாலங்கள் நாங்கள் தான் கொண்டாந்தோம். அதை விட இங்கே இருக்கிறத நம்ம காவிரி யாரு, இதிலெல்லாம் மாசுபட்ட நீர். அந்த காலத்தில் ஒரு 50-60 ஆண்டுக்கு மேலே தொழிற்சாலையெல்லாம் கம்மி, நகரத்திலிருந்து வெளியேறுகிற நீரெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் இங்கே காவிரி ஆற்றிலே கடலில் போய் கலக்கிறது.
அப்பொழுது காவிரி ஆற்றின் 2 கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலந்து நதிநீர் மாசுபடுகிறது. இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதி நீர். ஆக மாசுபட்ட நீர் வயலில் பாய்ச்சி கொடுப்பது பயிர்கள் பூச்சியில் இன்னைக்கு சேதமடைகிறது. ஆக பயிரும் பாதிக்கிறது, மக்களும் பாதிக்கிறாங்க. ஆக காவிரி ஆறு, கிளையாறுகள், பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, இன்னும் பல்வேறு ஓடையிலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அசுத்த நீர் இந்த காவிரி ஆற்றிலே கலந்து மாசுபடுகிறது என்று எங்களுக்கு கிடைத்தவுடன் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி நடந்தாய் வாழி காவிரி என்ற பெயர் சூட்டி பாரத பிரதமரை சந்தித்து நீங்கள் எப்படி கங்கையை சுத்தமாக அந்த நதி இருக்கீங்களோ அது மாதிரி காவிரி நதிநீர் எங்களுடைய ஜீவ நதி, அந்த நதிநீர் தூய்மையாக இருக்க வேண்டும், மக்கள் குடிக்கின்ற நீர், விவசாயத்திற்கு பாசனம் பெறுகின்ற நீர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுடுவேன். அதை ஏற்று 2 மேலவை மாநிலவை மேலவை 2ஐயும் கூட்டுக்குழு கூட்டத்தில் கூட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அதை அறிவிச்சாங்க. நடந்தாய் காவிரி திட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த திட்டத்துக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பில்லை, அதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல. நாங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டு மத்திய அரசு அனுமதித்து நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 11,500 கோடி இன்றைக்கு மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இது அதிமுக சாதனை. இனி மேட்டூரில் திறக்கப்பட நீர் நம்ம ஸ்ரீரங்கம் பகுதியில் காவிரி ஆற்றில் சுத்தமான நீரை பருகலாம். அந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. விவசாய பெருடி மக்களுக்கு 2 முறை வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கோம். 3 முறை மின்சாரம் கொடுத்தோம். ஏரி குளம் குட்டை அணை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரணும். அதே போல இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தது அதிமுக அரசாங்கம். எல்லாம் சாதனை. இப்படி திமுக ஒரு சாதனையாக இருக்குதா? சாதனை இருக்குது. திமுக ஆட்சி எல்லா துறையிலும் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது, அதுதான் சாதனை. அதிமுக ஆட்சியில் கிராமத்தில் நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட இன்றைய தினம் இந்த திட்டத்தின் 2818 அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவக் கல்வி கிடைக்குது. இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு ₹1 செலவு இல்லாமல் அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை ஏற்று அந்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவு நனவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் சிலவற்றை ஸ்ரீரங்கம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் முக்கொம்புல தடுப்பணை, அந்த தடுப்பணை 400 கோடியில் நாம் கட்டணும், அவர் திறந்துட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இந்த தொகுதியில் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், தொழில் பெருக என்பதற்காக தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் TNBL ₹1500 கோடி மதிப்பில் ஆண்டொன்றுக்கு 2 லட்சம் டன் உற்பத்தி செய்யக்கூடிய திறனை கொண்டாந்தாங்க. அதே போல் காகித அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலையும் கொண்டு வந்தாங்க. சேத்துராப்பட்டி கிராமத்தில் 128 கோடி மதிப்பீட்டில் இந்திய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டது. சேத்துராப்பட்டி கிராமத்தில் 60 கோடி மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் பல்கலைக்கழக உறுப்புக்கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டது. மண்டிகண்டம் ஒன்றியம் நவலர் கூட்டப்பட்ட இடத்துல புதிய மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் துவங்கப்பட்டது. நவலூர் குட்டப்பட்டியில் தேசிய சட்டப்பள்ளி துவங்கப்பட்டது. மணிகண்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவங்கப்பட்டது. இத்தனையோ இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்தநல்லூர் மணிகண்டம் மற்றும் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 212 ஊரக குடிப்பெயர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 49 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்ட பணிகள் நிறைவேற்றி அந்த பகுதி மக்களுக்கு நிலையான காவிரி தண்ணீர் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். திருவாலை கோயில் அருகே உள்ள பழமையான மற்றும் குறுகலான ரயில்வே பாலம் சுமார் ₹43 கோடி மதிப்பீட்டில் 4 வழி மேம்பலமாக கண்டி திறக்கப்பட்டது. அதே போல்
ஸ்ரீரங்கம் நம்பர் 1 டோல்கேட் இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 38 கோடி மதிப்பீட்டில் நேப்பியார் பாலம் போன்ற புதிய பாலம் 98 கோடி ரூபாயில் நேப்பியார் பாலம் கட்டப்பட்டது. சிதலடைந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி ஆலய சுற்று பிரகார சுவர் ரூபாய் 33 கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. அருள்மிகு ரங்கநாதர் கோவில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. சுமார் 47 கோடி மதிப்பீட்டில் பக்தருக்கு தங்குமுடி யாத்திரை நிவாஸ் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் வட்டம் கம்பரசம்பேட்டை கிராம முத்திரசல்லூர் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 32 கோடி தடுப்பணை கட்டப்பட்டது. அதேபோல் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரையில் சர்வீஸ் ராமன் அறிவியல் பூங்கா 15 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் 12 அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதியில் மட்டும் திறக்கப்பட்டிருக்காங்க. 12, நான் 10 சொன்னேன், 12 அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த 12 அம்மா மினி கிளினிக்கில் கூடுதலாக அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து சில கோரிக்கைகளை கேட்டுக்கிறீங்க. கொள்ளிடத்தில் ஸ்ரீரங்கத்தையும் நொச்சியத்தையும் இணைத்து இருவழி திரைப்பாலத்துடன் தடுப்பணை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. மல்லிகை பூக்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிக அளவில் பயிரிடுவதில் செண்டு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. இதோட பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க. அதிமுக அமைச்சு அமைந்தவுடனே உங்களுடைய கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது நேரத்தில் தெரிவித்துட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை பை பை. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.